தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் 9,10,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா, மாணவர்கள் எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறார்கள்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இதற்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 9,10,024 மாணவ மாணவிகள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். குறிப்பாக சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 687 மாணவ மாணவிகள் இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இந்த பள்ளியை சேர்ந்த 616 மாணவிகளும் மற்ற பள்ளி அதாவது ஜாபர்கான்பேட்டையில் உள்ள மாணவியை சேர்ந்தவர்கள் 66 பேர் என மொத்தமாக 687 பேர் இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுதுகிறார்கள். தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும், பொதுத் தேர்வு தொடங்குவதற்கு இன்னும் சில மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவிகள் அந்த தேர்வுக்காக தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காலை முதலே மாணவிகள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 12,616 பள்ளிகளை சேர்ந்த 4,57,525 மாணவர்களும் அதேபோன்று 4,52,498 மாணவிகளும் ஒரு 3ஆம் பாலினத்தவர்களை சேர்ந்தவர்கள் என மொத்தமாக 9,10,024 பேர் இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி 28,827 தனி தேர்வர்கள், 235 சிறைவாசிகள் இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். சிறைவாசிகளுக்கென தனியாக தேர்வு அறைகளானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று 4,107 மையங்களில் தமிழகம் முழுவதும் இன்று தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் எழுத இருக்கின்றார்கள். இவருக்கான அந்த காற்றோட்டம், மின் வசதியானது, மின்சாரம், வெளிச்சம் மற்றும் கழிவறை வசதிகள் உள்ளிட்டவையில் தேர்வாளர்கள் சார்பாக அவர்களுக்கு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்வு அறைக்குள் செல்போன் உள்பட மின்சாதன பொருட்கள் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவியிடம் கேட்கலாம், இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறீங்க, எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம். டீச்சர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, வீட்டில் பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே, 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது பொதுத் தேர்வு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க. ஸோ என்ன மாதிரியான ரூல்ஸ்? ஏன்னா உள்ள மின்சாதன பொருட்கள்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கொண்டு போனா என்ன நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்களா? கொண்டு போகிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது, வேற எதுவும் எலக்ட்ரானிக் இதெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது. அப்படி கொண்டுட்டு போனா 5 இயர்ஸ்க்கு எக்ஸாம் எழுத மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படணும் அவங்க தான். அதனால இதெல்லாம் யாரும் கொண்டுட்டு போகாம எக்ஸாம் எழுதி முடிச்சு. சாரா, தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை இன்றைய தினம் மாணவ மாணவிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுத் தேர்வானது காலை 10:15 தொடங்க இருக்கின்றது. முதல் 15 நிமிடம் வினாத்தாள் படிப்பதற்காகவும் அடுத்து 3 மணி நேரம் பொதுத் தேர்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இதற்காக மாணவ மாணவிகள் தங்களை ஏற்கனவே தயார் நிலையில் படித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மாணவிகள் படித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோன்று எந்த ஒரு ஒழுங்கீன செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என ஏற்கனவே ஆசிரியர்கள் சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதுபோன்ற ஒழுங்கீன செயல்களில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டால் அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளும் இனி வரக்கூடிய தேர்வுகளில் எழுத முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பறக்கும் படையினரும் அதேபோன்று தேர்தல் கண்காணிப்பாளர்களும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் புதுவையில் இன்னும் சற்று நேரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்க இருக்கின்றது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.